தாவேகாவோட அமைச்சரவையில யாரெல்லாம் பங்கெடுக்க போறாங்க? சோ இப்ப என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கு தாவேகா தரப்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவிற்கு அமைச்சரவையில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. சோ நோ அதிமுக. அப்ப யாருக்கு அமைச்சரவை பதவி கொடுக்க போறாங்க அப்படின்னா, விசிக கண்டிப்பா நம்ம அமைச்சரவையில இடம் பெறணும் அப்படின்ற ஆசைய சிஎம் விஜய் அவர்களே திருமாவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ திருமாவளவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு? திருமாவர்கள் அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு, அது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கையில கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதுவும் ஒரு ஒதுக்கப்படக்கூடிய துறை, முக்கியமான துறை இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இது என்ன மாதிரியான ஒரு ஆட்சியா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இடதுசாரிகள் இருப்பாங்க, விசிகா இருக்கு, ஒரு கூட்டணி கட்சி, அந்த ஆட்சியை வந்து முதல் முறையா தமிழ்நாடு பார்க்க போகுது. அப்போ அந்த மாதிரி ஒரு அமைச்சரவை அமைஞ்சதுக்கு அப்புறமா விஜய் அவர்களை எதுவுமே செய்ய முடியாது. எந்த படியும் செய்யாம வாக்காளர் சந்திக்கல. யாரோ சொன்னாங்க விஜய்க்கு அரசியல் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையா சொல்ல போனா அரசியல் விமர்சகர்களே ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் பொலிட்டிக்கல் கேம் ஆடிட்டு இருக்காங்க. இவ்வளவு ப்ரெஷர் போயிட்டு இருக்கும் தெரியுமா, போட்டு திட்டிட்டு இருக்காங்க. உண்மையாவே ஒரு முதல்வர் ஆனதுக்கு ஒரு கூட்டமே வந்து கதறிட்டு இருக்கு. எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு ஓகே சூப்பர் எல்லாம் பண்ணிக்கிட்டு, ஆனா அவர் ஜாலியா உட்காந்துக்கிட்டு அவர் பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப வந்துட்டு விசித்திரமா தான் இருக்கு. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். ஒரு முக்கியமான செய்தியோட தான் வந்திருக்கிறேன். தாவேகாவோட அமைச்சரவையில யாரெல்லாம் பங்கெடுக்க போறாங்க? ஒரு பக்கம் அதிமுகல இருந்து 24 எம்எல்ஏக்கள் ரெடியா இருக்காங்க. குறிப்பா சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி ரெடியா இருந்தாரு, நமக்கு அமைச்சரவை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்து இப்போ கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய விசிக, அது போக வந்து சிபிஐ, சிபிஎம், இவங்க 6 பேர் எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு அமைச்சரவை ஒதுக்குவாங்களா அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. ஸோ இப்ப என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கு தாவேகா தரப்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவிற்கு அமைச்சரவையில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. சோ நோ அதிமுக. அப்ப யாருக்கு அமைச்சரவை பதவி கொடுக்க போறாங்க அப்படின்னா, டிவிகேல ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய துறைகள்ல ரொம்ப விசுவாசமா ஒர்க் பண்ணவங்க, அந்த துறைகளுக்கு சரியா இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்க, அவங்க கரெக்டா இருப்பாங்கன்னு தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா. சோ அவங்கள ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காரு சிஎம் விஜய் அவர்கள். இதை தாண்டி விசிக கண்டிப்பா நம்ம அமைச்சரவையில இடம் பெறணும் அப்படின்ற ஆசைய சிஎம் விஜய் அவர்களே திருமாவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ திருமாவளவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு, அவரோட முடிவுல தான் இங்க எல்லாமே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இடத்துலதான் இப்ப நிக்கிறோம். இதுல வந்து சிபிஐ, சிபிஎம் இது வரைக்கும் வந்து ஏன் அமைச்சரவை இடம் கொடுக்குறாங்களா இல்லையா, இல்ல அவங்க கேட்டாங்களா இல்லையா, இல்ல அவங்க முடிவு என்ன அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் எந்த அறிவிப்புமே வரல. விசிகாட்ட கேட்ட வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க யோசிச்சு முடிவு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இந்த யோசிச்சு முடிவு சொல்றோம் சொல்லும் போதுதான் கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. ஏன்னா இப்போ திருமா அவர்கள் டிவிகே அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 15-16 பல்ட்டி அடிச்சிட்டாரு. எதுக்கு எடுத்தாலும் என்ன சொன்னாலும் காலையில ஒண்ணு சொல்றாரு, மத்தியானம் ஒண்ணு சொல்றாரு, ஈவினிங் ஒண்ணு சொல்றாரு. சரி ஓகே, தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க, முன்னாடி கூட்டணின்னு சொல்லும் போது சில வாரங்கள் ஓடிச்சு அந்த மாதிரி பஞ்சாயத்து. அப்புறம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆதரவுன்னு சொல்லும் போது சில பல்ட்டிகள் அடிச்சாரு. சரி ஓகே, ஆதரவும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறமும் பல பல்ட்டிகள் போயிட்டு இருந்துச்சு. குறிப்பா வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, நியூஸ் 18 தமிழ்நாட்டுல திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது, என்ன முதல்வராக்க ட்ரை பண்ணாங்க, எனக்கு போன் வந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னாரு. சொல்லி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா, இல்ல அது ஒரு வதந்தி தான், நான் வந்து சொன்னது வந்து வதந்தி அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிக்கிறாரு. இது என்னன்னா, திருமாவளவன் மேல வந்துட்டு மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது, அவர் மேல வந்து ஒரு பெரிய கிரெடிபிலிட்டி மக்களுக்கு எப்பவுமே இருந்தது. ஆனா இப்ப நடக்கக்கூடிய இந்த அரசியல் விளையாட்டுகள்ல அவர் மேல கிரெடிபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு வருதுங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா ஒண்ணு சொல்றாரு, அப்புறம் ஒண்ணு சொல்றாரு, அதுக்கப்புறம் வேற ஒண்ணு சொல்றாரு. ஸோ அதனாலதான் நான் பயப்படுறேன். இப்ப வந்து நாங்க வந்து பரிசீலனை பண்றோம், நாங்க முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் இருந்தாலும் வந்து என்ன முடிவெடுக்க போறாரு, அவர் வந்து இப்ப திருச்சி கிழக்குல அவரை நிப்பாட்ட போறாங்களா, இல்ல பெரம்பூர்ல வந்துட்டு அவர் டிமாண்ட் வச்சாதாகவும் சொன்னாங்க. அதாவது சிஎம் விஜய் அவர்களை அங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு அங்க வந்து நான் வந்து போட்டியிட்டு ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்றாங்க. ஆனா திருச்சி கிழக்க விஜய் அவர்கள் ஓகே, நீங்க திருச்சி கிழக்குல நிக்கலாம், அங்க நின்று நீங்க ஜெயிச்சு கூட
நீங்க அமைச்சராகலாம் அப்படின்ற ஒரு இடத்துல கொண்டு வந்ததாகவும் சொல்றாங்க. பட் எதுவா இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு அமைச்சரவை வந்து ஃபுல் லிஸ்ட்டும் கொடுக்க போறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஈவினிங்குள்ள தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, ஏன் அதிமுகவுக்கு விஜய் அவர்கள் நோ சொன்னாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம முன்னாடி நம்மளே கொஞ்சம் பேசியிருந்தோம். என்னன்னா இப்போ அதிமுக அப்படிங்கிற ஒரு பெரும் இயக்கம், அந்த பெரும் இயக்கத்துல இருந்து ஒரு தோல்விகளை தொடர்ந்து சந்திச்சுட்டே வராங்க. அப்போ அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றைக்குள்ளோட இவங்க வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து எடப்பாடி அவர்கள் செய்தது தவறு, அவர் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரிலாம் அங்க பேசிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு கிளீனா இருக்காங்களா? அதாவது ஊழல் இவங்க மேல வழக்கு எதுவுமே இல்லையான்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போதே ஓப்பனா சொன்னாரு. திமுக, அதிமுக 2 பேருமே வந்துட்டு இவங்களை ஊழல் சக்தின்னு சொன்னாரு, அடிமை சக்தின்னு சொன்னாரு. இப்போ இப்படிலாம் சொல்லிட்டு இவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தா கண்டிப்பா தாவேக்காயில இருந்தே பயங்கர பிரஷர் வரும், மற்ற இடங்கள்ல இருந்து பிரஷர் வரும். இதை வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட இந்த விசிக, சிபிஎம், சிபிஐ இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க அவங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா நாங்க வந்து பரிசீலனை பண்ற மாதிரி ஆயிடும் அப்படின்னு. இப்ப காலையில பாத்தீங்கன்னா செல்வ பிறந்தகை கூட சொல்லிட்டாரு, எங்கிட்ட 5 எம்எல்ஏ இருக்காங்க, நாங்களுமே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2 அமைச்சர்கள் போறாங்க. பட் இருந்தாலுமே இவங்களை அமைச்சரவையில கொண்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப சிக்கலாயிடும் அப்படின்ற இடத்துக்கும் போறாங்க. ஆனா வந்து விஜய் அவர்களா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுடைய அரசு நிலையான அரசா இருக்கணும். அப்போ இவங்க கொடுக்கக்கூடிய 24 ஆதரவும் வேணும், இவங்க கொடுக்க வேண்டிய இந்த ஆதரவும் வேணும். அப்போ மொத்தமா சேர்க்கும் போது நமக்கு வந்துட்டு ஒரு 143 இடம் அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆதரவோட தான் நம்ம இருக்க போறோம். அப்ப நம்ம வந்துட்டு இஷ்டத்துக்கு நம்ம சீட்டு கொடுத்துட்டு இருந்துக்கலாமே அப்படின்னு இருக்கலாம். ஆனா அவர் கொண்ட கொள்கையில கொஞ்சம் கூட தவறாம என்ன சொல்றாரு அப்படின்னா, சிபிஐ, சிபிஎம், விசிக. ஏன்னா அவர் முன்னாடியே நினைச்சிருந்தா ஒண்ணுமே இல்லை, இவங்கள்ட்ட போயிட்டு இன்னைக்கு சிபிஎம் அலுவலகத்துல, சிபிஎம் அலுவலகத்துல விசிகாட்ட போயிட்டு கெஞ்சிட்டு இருந்தார்ல ஒரு 2 சீட்டுக்கு, அவ்வளவு நேரம் வந்துட்டு அவ்வளவு தூரம் வந்து ஆதரவுக்காக கேட்டுட்டு இருந்தார்ல, அவர் நினைச்சிருந்தாருன்னா என்டிஏல, அதாவது ஏடிஎம்கே கூட்டணியில போய் ஒரு வார்த்தை கேட்டிருந்தாருன்னா மொத்த ஏடிஎம்கேமே அவர் சப்போர்ட் பண்ணியிருக்கும். ஆனா என்னன்னா, காலத்துக்கும் அழியாத ஒரு அவப்பெயர், பாஜக கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சியில போய் சேர்ந்துட்டாரு, இவர் வந்து பிஜேபி பி டீம்னு அவர்கள் பெரிய முத்திரையை குத்திருப்பாங்க. ஆனா அதை அப்படியே விலக்கி விட்டுட்டு இவர் நேக்கா வந்து இப்ப விசிகே, சிபிஐ, சிபிஎம் இவங்க 3 பேர் கூட ஐக்கியம் ஆயிட்டாரு. இதுல குறிப்பா யார் ரொம்ப ஐக்கியம் ஆயிட்டாங்க அப்படின்னா விசிக. இப்போ வந்து திமுக நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல, ஆனா திமுக முடிவு எடுத்திருப்பாங்க. விசிக டோட்டலா அவங்கள விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதாவது இப்போ வந்து தாவேகாவோட கூட்டணியில தான் அவங்க இருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கு. திரும்ப வேணா சொல்லிக்கலாம் வெளியில, இல்லங்க நாங்க வந்து திமுக கூட்டணி தான் இருக்கோம்னு சொல்லிட்டு அவர் முன்னுக்கு பின் மாத்தி தான் பேசிட்டு இருக்காரு. நான் ஏன் இந்த கிரெடிபிலிட்டி கெட்டு போகுது அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு பக்கம் தாவேக்காக ஆதரவுன்னு சொல்றாரு, தாவேக்கால விஜய் அவர்கள் ரொம்ப தீர்க்கமா அவர் எப்படி முதல் மாநாட்டுல சொன்னாரோ, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, திருமா போன்றவர்கள் எங்களுடைய அமைச்சரவையில் இருக்கிறது எனக்கு பெருமை, அவர் இருக்கணும்னு சொல்லி அவ்வளவு தூரம் இவர் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரு நாங்க வந்து திமுக சொல்லிதான் வந்து சேர்ந்தோம், திமுக முதல்வர் அவரு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிதான் சேர்ந்தோம் அப்படின்னு திரும்ப 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 நீங்க ஸ்டாலின் புராணம் பாடிட்டே இருந்தீங்கன்னா இங்க வேலைக்கே ஆகாது. எனக்கு அதுதான் குழப்பமா இருக்கு. அங்க ஒரு கால், இங்க ஒரு கால், இங்க ஒரு கால், அப்படியே ஒரு துண்டை போட்டு வச்சுக்கிறது, எங்க கிடைக்குதோ போகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு முடிவோட தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவரு திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை, அதாவது திமுக ஆதரவு ஓட்டுகளை வாங்கி தான் அவங்க ஜெயிச்சாங்க. அப்படி இருக்கிறவங்களையுமே மொத்தமா கூட்டு வந்து இவர் வந்து ஒரு அமைச்சரவையில் இடம் கொடுக்குறன்ற அளவுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு. ஆக்சுவலி ரிஸ்க் தான் இது. ஏன் ரிஸ்க்னு சொல்றேன்னா, நாளைக்கு எந்த நேரத்திலையும் மாறிடலாம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து மேடைக்கு மேடை சொல்றாரு, 6 மாசத்துல அந்த ஆட்சி கலைஞ்சிரும், பொறுமையா இருங்கன்னு சொல்றாரு. அப்போ என்னமோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்ற அந்த ஒரு பயமும் இருக்கு. அதை தாண்டி இவருடைய முன்னுக்கு பின் முன்னான பேச்சும் இருக்கு. அப்போ இப்ப அதிமுகவுக்கு நோ சொன்னதுனால தாவேகாவுக்கு பிளஸ்ஸான்னு கேட்டீங்கன்னா பயங்கர பிளஸ் தான். ஏன்னா இப்ப அந்த இருந்திருக்கக்கூடிய 24 எம்எல்ஏக்களுமே இப்ப அடுத்து எடப்பாடிக்குள்ள சேருவாங்களா, சேர மாட்டாங்களா, இல்ல சட்ட ரீதியா போனா அதிமுக யாரு, அதாவது பொதுக்குழு மீட்டிங் போட்டு இதை முடிவெடுக்கிறது யாரு, அப்போ இது எல்லாமே சிக்கலாயிடும். நம்ம நேத்து கூட பேசணும், எடப்பாடி அவர்கள் ஒரு மாவட்ட கவுன்சிலர் மீட்டிங் போடுறாரு, அதுல வந்து வெறும் 17 பேர் தான் கலந்துக்கிறாங்க, 83 பேர் கலந்துக்கல, குறிப்பா ஜெயக்குமார் உட்பட யாருமே கலந்துக்கல. அப்படின்னும் போது அங்க ஒரு பெரிய குழப்பம் நின்றுட்டு இருக்கு. இப்ப இந்த குழப்பத்தோட இவங்களுக்கு அமைச்சரவை பதவி கொடுத்து நாளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லும் போது எல்லாத்துக்குமே தாவேக்கா பதில் சொல்ற மாதிரி ஆயிடும். அப்ப தாவேக்காக்கு ஒரு பெரிய கரும்புள்ளியா மாறிடும். சோ அதனால நமக்கு கம்ஃபர்டபுளா இருந்தாலுமே இப்போதைக்கு ஒரு தேவைக்காக அவங்கள சேர்த்துக்கிறது சரியில்லைன்னு விஜய் அவர்கள் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கு, அதை தீர்த்துக்கிட்டு வந்தாதான் முடியும்.
ஆனா உண்மையா சொல்ல போனா இந்த கட்சியை விட்டு ஓடி வந்து இப்ப சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணிக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அமைச்சராயெல்லாம் நினைச்சோமே, கடைசியில் இப்படி கை விரிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் கேமா பாத்தீங்கன்னா, யாரோ சொன்னாங்க விஜய்க்கு அரசியல் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையா சொல்ல போனா அரசியல் விமர்சகர்களே ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் பொலிட்டிக்கல் கேம் ஆடிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, என்ன ஆனாலும் திமுக விட்டு வெளியே வரமாட்டோம், இது இயற்கையா நடந்ததா இல்ல இது வேணும்னே கேம் ஆடினாங்களான்றலாம் வச்சுக்கலாம். பட் ஆனா என்னைக்குமே திமுக விட்டு வெளியே வரமாட்டோம் சொன்ன இடதுசாரிகளையும் விசிகாவையும் அழகா கொத்தா தூக்கிட்டு வந்துட்டாரு. எப்படின்னா அது இயற்கையாவே அப்படியே அமைஞ்சு வந்துருச்சு. வந்த உடனே இன்னைக்கு விசிகாவுக்கு நான் ஏன் 2 அமைச்சர் பதவி கொடுப்பேன்னு நிக்கிறாரு தெரியுமா? அதான் சொல்லுவாங்கல்ல, இப்போ ஒரு உள்ள அதிமுக திமுகன்னு பார்த்தா அதிமுக அதுவாவே கரைஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. அதிமுக தொண்டர்கள் டிவிக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸையும் உள்ள கொண்டு வந்து வச்சாச்சு. சோ பாஜக எதிர்ப்புங்கிறதுல ரொம்ப தெளிவா விஜய் இருக்காருன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இனிமேல் நீங்க போய் அவர் பாஜக பி டீம் சொல்லவே முடியாது. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா இப்ப திமுகவோட பெரும் சக்தி என்ன? இடதுசாரிகளும் விசிகாவும். இப்ப அந்த இடதுசாரி விசிகாவே அப்படியே கொத்தா தூக்கி அதுவும் அமைச்சர் பதவியோட கொடுத்துட்டாங்க அப்படின்னா, திருமாவர்கள் அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு, அது ஒரு பெரிய வாய்ப்பு கையில கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதுவும் ஒரு ஒதுக்கப்படக்கூடிய துறை, முக்கியமான துறை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பிளான் பண்ணி தான் கொடுப்பாரு. ஒரு நல்ல துறை தான் கொடுக்க போறாரு. கொடுத்துட்டாரு அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு ஆட்சியா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இடதுசாரிகள் இருப்பாங்க, விசிகா இருக்கு, ஒரு கூட்டணி கட்சி, அந்த ஆட்சியை முதல் முறையா தமிழ்நாடு பார்க்க போகுது. அப்போ அந்த மாதிரி ஒரு அமைச்சரவை அமைஞ்சதுக்கு அப்புறமா விஜய் அவர்களை எதுவுமே செய்ய முடியாது. திமுக என்னதான் நரேட்டிவ் செட் பண்ணாலும், என்னதான் அவங்க பாஜக பி டீம், இப்போ பாஜக பி டீமை விட்டாங்க, இவர் ஜோசப் விஜய் அதை விட்டுட்டாங்க, ஜோசப்னு பேர் வச்சதை விட்டுட்டாங்க, எல்லாம் விட்டுட்டு இப்ப எங்க நிக்கிறாங்க அப்படின்னா ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்க, ரீல்ஸா போட்டு இது பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சகோதரர் கூட ஒரு இது போட்டிருந்தாரு. விஜய் இன்ஸ்டாகிராம் ஜெயிச்சிட்டாரு, ஓகே. ஆனா திமுக கிட்ட சன் நியூஸ், சன் டிவி, தினகரன், பெண் மீடியா, யூடியூப் விளம்பரம் அது வேண்டாம், ஒன்று போட்டிருக்காரு, அது வேண்டாம். முரசொலி, கலைஞர் சேனல், கலைஞர் செய்திகள், தமிழ் முரசு, குங்குமம் பார இதழ், ட்விட்டர் 200 ரூபாய் போராளிகள், ஸோ இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் ஜெயிஸ்டார்னு சொல்றீங்களேன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது யதார்த்தம் தான் உண்மையா சொல்ல போனா. யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு கட்டமைப்பு வச்சுதான் அவங்களும் தேர்தல் சந்திச்சாங்க. அவங்களும் சும்மா கிடையாது, விளம்பரம் பண்ணி தான் சந்திச்சாங்க. இன்னொரு பக்கம் அசால்ட்டா ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்குன்னா இன்ஸ்டாகிராம் அமைஞ்சிருச்சு சொல்றதெல்லாம் எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ அதையும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய இப்போதைக்கு நிலைமை. ஸோ விஜய் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு. இப்போதைக்கு இந்த மாதிரி போகும்போது அவருக்கு ஃபியூச்சர்ல இது ஒரு பெரிய இடத்த கொடுக்குன்ற நம்பிக்கையோட தான் அவர் முன்னேறி போயிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்களுக்காக இவங்களை இழந்துட்டாங்க அப்படின்னா இப்ப இவங்க கொடுக்கக்கூடிய பிரச்சனை சிக்கல்களை தாவேக்கா தாங்கி ஆகணும். அந்த இடத்துக்கு போக வேண்டாம், நம்ம இவங்களே சமாளிச்சுக்கலான்ற முடிவுக்கு தான் விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு. சரி, இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்குது. எல்லாம் ஆன் டைமுக்கு இருக்கக்கூடிய 5500 அதிகாரிகளும் வந்திருக்கிறாங்க. பெரிய ஆச்சரியமா எல்லாரும் பாக்குறாங்க. தலைமைச் செயலகத்தில் நடக்கவே நடக்காதே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்கள் நேற்று தான் சொல்லியிருந்தாரு, 10 மணிக்குள்ள எல்லாம் ஆஃபீஸ்க்கு வரணும், 4 மணிக்கு வேலையை முடிச்சு கிளம்பி போயிட்டே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற விதமா இன்னைக்கு அதை பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. அப்புறம் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய், இந்த விஷயம் நேத்தும் பேசணும். இது ரொம்ப பெரிய சிக்கலாவே போயிட்டு இருக்கு. ஏன்னா இது என்னன்னா அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு சரியான ஒரு வருமானம் இல்லை, அதுக்காக இந்த அந்த ஊழியர்கள் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாலுமே இது சில இடங்கள்ல ரொம்ப அத்துமீறலா போயிட்டு இருக்குங்கிறதா குற்றச்சாட்டு. இதுக்காக உளவுத்துறை ரிப்போர்ட் கேட்டிருக்காரு சிஎம் விஜய் அவர்கள். ஸோ இனிமேல் அப்படி நடக்குது அப்படின்னா அது உளவுத்துறை கண்காணிப்புல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது போக அரசியலே சினிமா மாதிரி மாறிட்டு இருக்குன்னு நம்ம தேர்தல் டைம்லேயே சொன்னோம். தேர்தல் பார்க்கும் போதே சினிமா மாதிரி தான் இருக்கு, பீக் சினிமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா அதாவது ரிசல்ட் முடிஞ்சு சிஎம் விஜய் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறமும் டெய்லி வரக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது சினிமாவில் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. நேற்று நைட்டு மட்டும் ஆப்ரேஷன் ஸ்பெஷல் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள், அதாவது சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள், புளியந்தோப்பு, அண்ணா நகர், டி நகர், அடையாறு, வியாசர்பாடி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஏரியாக்கள் கூடிய ரவுடிகளை நைட்டா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரவோட இரவா 100க்கும் மேற்பட்ட ரவுடிகளை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ தாவேக்கா அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா பாலியல் கொடுமை, அதாவது ஒரு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த செய்தியை பார்க்கிறோம். ஒரு சின்ன தகராறுல 2 பேர் மது போதையில அடிச்சுக்கிட்டதை பார்த்தோம். ஒரு பேக்கரியில புகுந்து போதையில சண்டை போட்டதை பார்க்கிறோம். ஸோ
இன்னமும் வந்து ஸ்ட்ரிக்டா வந்து சட்டம் ஒழுங்கு இருக்கணும். ஏன்னா நீங்க செய்யக்கூடிய நடவடிக்கைகள் ஓகே. ஏன்னா இப்போ இந்த ஒரு வாரத்துல இவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஓகே, நல்ல விஷயம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு தொடர்ந்து அறிவிக்கிறீங்க, எல்லாம் ஓகே. பட் தமிழ்நாடு முழுக்க இது வந்து அமல்படுத்தப்படணும். இன்னைக்கு சென்னையில இன்னைக்கு ரவுடிகளை பிடிக்கிறாங்க, ரவுடிகளை இது பண்றாங்க, ஓகே. பட் ஆனா இது தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு அரசா மாறணும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக வேண்டான்னு சொல்லி இப்ப தாவேக்காக்கு ஓட்டு போட்ட பல பேரோட எண்ணம் என்னவா இருந்துச்சுன்னா, முழு முதல் என்னவா இருந்துச்சுன்னா, அந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைப்பா இருக்கு, சரியா வேலை செய்ய மாட்றாங்க காவல்துறை அப்படிங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அதை சரி பண்ற இடத்துல தான் தாவேக அரசு இருக்கணும். அது இருப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ அடுத்தடுத்து அதற்கான நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கையும் இருக்கு. ஏன்னா நீ நிறைய இடங்கள்ல இது ஒரு தொடர்கதையா மாறுச்சு அப்படின்னா ஒரு பயம் இல்லாம போயிடும். அப்புறம் திரும்ப வந்துட்டு தாவேகா வந்துட்டா என்ன, விஜயண்ணா வந்துட்டா என்ன பெரியதா அப்படின்ற மாதிரிலாம் போயிடக்கூடாது. வந்திருக்காரு, இவர் வந்தா கொஞ்சம் பயமா தான் இருக்குது. எல்லா நடவடிக்கையும் கொஞ்சம் துரிதமா எடுத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். இப்ப ஏன்னா நீங்க டெண்டர் விட்டதுல ஒரு ஊழல்னா போயிட்டு அமைச்சர் ஆனந்த் போய் செக் பண்றாரு. உடனே 2 அதிகாரிகளை வந்துட்டு டக்குன்னு சஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ சஸ்பெண்ட் பண்ணி அதிகாரிகள் லெவல்ல அந்த லஞ்சம் வாங்கக்கூடாது, அதிகாரி லெவல்ல ஒழுங்கா வேலை செய்யணும். இது எல்லாத்தையுமே சரியா பாத்துக்கிறாங்க. பட் சட்டம் ஒழுங்குன்னு வரும்போது கிரவுண்ட் லெவல்ல காவல்துறை ரொம்ப வந்து கடினமான ஒர்க்கா தான் இருக்க போகுது. அவங்க ஃபர்ஸ்ட் இறங்கி வேலை செய்யணும். ஸோ அதுக்கான உத்தரவுகளை ஐயா முதல்வர் ஐயா தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க அப்படின்றதையும் கேட்டுக்கிறோம். அடுத்ததா புதிதாக வந்துட்டு தமிழக அரசு ஆம்புலன்ஸு, ஜீப்பு, பொலரோ எல்லாம் விட்டுருக்காங்க. அதை காலையில சிஎம் விஜயண்ணா வந்து ஓட்டிலாம் காமிச்சிட்டு இருந்தாரு. ஸோ அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு ஃபன்னான முதல்வராக தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கிறாரு. ஒரு பக்கம் வந்துட்டு ஸ்ட்ரிக்டா ஒரு பக்கம் ஆர்டர்ஸ் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ப்ரெஷர் போயிட்டு இருக்கும் தெரியுமா? போட்டு திட்டிட்டு இருக்காங்க. உண்மையாவே இவர் முதல்வர் ஆனதுக்கு ஒரு கூட்டமே வந்து கதறிட்டு இருக்கு. எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு ஓகே சூப்பர் எல்லாம் பண்ணிக்கிட்டு கட்சிக்குள்ளேயுமே 1000 பஞ்சாயத்து இருக்கும், 1000 பஞ்சாயத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனா அவர் ஜாலியா உட்காந்துக்கிட்டு அவர் பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப வந்துட்டு விசித்திரமா தான் இருக்கு. நேத்து வந்துட்டு இந்த மாற்றுத்திறனாளிகள் அமைப்புல இருந்து பார்க்க வந்திருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல வீடியோ எல்லாம் எடுத்து ரீல்ஸா போட்டாரு. அது வந்து சர்ச்சையாச்சு. இதெல்லாம் என்னங்க ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அந்த ஐயா சொன்னது ரொம்ப அழகா இருந்துச்சு. என்ன சொன்னாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாங்க பயந்து பயந்து வருவோம். முதலமைச்சர் அலுவலகத்துக்கு வர்றோம், அவர்கிட்ட பேசுறோம்னா பயந்து பயந்து வருவோம். யாராவது வந்தாங்கன்னா சரி முடிச்சு கிளம்புங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மனுஷன் எங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு ஜாலியா விளையாடிக்கிட்டு வீடியோ எடுத்தது அவருக்கு தெரியாமலாம் இல்ல, தெரியும், தெரிஞ்சுதான் அவர் உட்கார்ந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு யதார்த்தமா தான் இருக்காரு அவரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா வந்து அந்த இடத்துல போய் ரீல்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து வர வெளியே போயிட்டு இருக்கு. அதுக்கான எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல தாவேக அரசு. இப்போ முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் வரப்போகுது. ஸோ அதனால கலைஞர்கள் சாதனைகளை பரப்புகன்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் வந்து தொண்டர்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்காரு. அதாவது கருணாநிதி அவர்கள் தான் வந்து இந்த அதாவது நம்ம தமிழ்நாட்டை ஒரு டிஜிட்டல் முறையில, அதாவது என்ன சொல்றது, தொழில்நுட்ப முறையில வளர்த்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புகழ பரப்புங்க அப்படின்ற மாதிரி மு.க. ஸ்டாலின் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. ஸோ இன்னும் நீங்க பரப்பணும். நிறைய பேருக்கு அது தெரிய வேண்டிய முக்கியமான காலகட்டமா தான் இருக்கு இந்த டைம்ல. ஸோ நீங்க தெரியப்படுத்தணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசையும். அதுக்கப்புறம் அதை விட்டு பரப்புனா பரவாயில்ல, இன்னொரு விஷயமும் பண்றாங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை காப்பாற்றணும், தமிழ்நாடு வந்து நாசமா போயிட்டு இருக்கு, வீணா போயிட்டு இருக்கு, எப்படியாச்சும் தமிழ்நாட்டை காப்பாற்றணும், தமிழ்நாட்டுக்கு நடந்த ஒரு பேரழிவு இது அப்படின்னு திமுகவுக்கு நடந்தது எல்லாத்தையுமே தமிழ்நாட்டுக்கு நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. இதோட ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு கொலை நடக்குது, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பொருள் திருடு போகுது, இந்த மாதிரி செய்திகளை பார்க்கும்போது கீழே போய் பார்த்தீங்கன்னா, டிவிகே அரசு இதை பார்க்கணும், டிவிகே மாற்றம், நீ மாற்றம் எதிர்பார்த்து ஓட்டு போட்டீங்களா, இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னா அங்க என்ன ஆச்சு, அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு அது யாருமே கேட்கல. இது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லிட்டு போயிடலாம். அவ்வளோ வன்மத்தோட இதான் மாற்றம் சொன்னி, மாற்றம் வந்துருச்சா, கிழிச்சிருச்சா, அவன புடுங்கிட்டு இருக்காரா அப்படின்லாம் கேள்வி கேட்கறானுங்க. இது ஒரு மாதிரி எப்படி இருக்கு அப்படின்னா, அவ்வளோ தூரம் ஒரு அவசரம் இருக்கு, ஒரு ஒரு வெறுப்பு இருக்கு, ஒரு கடுப்பு இருக்கு. அது இன்னும் வந்து ஊதி பெருசாக்குற மாதிரி இன்னைக்கு திமுக என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களே என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து 6 மாசத்துல ஆட்சி கலைஞ்சிரும், ரீல்ஸ் வச்சு குழந்தைங்களை வச்சு ஏமாத்தி வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவரும் கொஞ்சம் அதிகப்படுத்துறாரு. அதிகப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு அரசு பொறுப்பேற்றுச்சு, அந்த அரசு இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த அரசு இயங்கிட்டு இருக்கும் போது அந்த அரசுக்கு ஓட்டு போட்டனால ஒட்டுமொத்த தமிழ்நாடே அழிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுக தோத்து போச்சு, தமிழ்நாடு தோக்கல, திமுக தோத்து போச்சு. கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்து போனாரு, அந்த மக்கள் தோத்து போல. உடனே அந்த தமிழ்நாடு தோத்து போச்சு, ஓட்டு போட்டு எல்லாருமே வந்து தமிழ்நாட்டை நாசக்காடா மாத்திட்டீங்க அப்படின்லாம் பேசுறதுதான் பார்க்கும்போது இவ்வளோவா இப்படியாவே. ஏன்னா ஒரு சம்பவம் நடக்குதுன்னா சம்பவத்தை பார்க்க மாட்டானுங்க. எங்க டிவிக்கு ஆளுங்க, எங்க டிவிக்கு ஆளுங்க,
எப்பா ஓகேப்பா, இப்போ உங்க ஆட்சியில உங்க ஆட்சினா டிஎம்கே ஆட்சியில என்ன ஆச்சு? டிஎம்கே ஆட்சியில் நடக்கும்போது எல்லாருமே என்ன கேட்டாங்க? டிஎம்கே முதல்வர் என்ன ஆச்சு? என்ன பண்றாரு? ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு? அப்படின்னு கேட்டாங்க. அது ஒரு கேள்வியா கேட்க தான் செய்வாங்க. எல்லாருமே கேட்பாங்க. பட் இந்த கமெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ஓட்டு போட்ட மக்கள போட்டு அடிக்கிறானுங்க. என்ன எதுக்காக ஓட்டு போட்ட? பாரு மாற்றம் கேட்டு எல்லாம் வந்துருச்சா? பாரு எப்படி போயிட்டு இருக்கு பாருன்னு சொல்லிட்டு அவ்ளோ கோவத்தோட இருக்கிறாங்க. உண்மை என்னன்னா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம் தயவு செஞ்சு. தமிழ்நாட்ட காப்பாத்தணும் அப்படிங்கிறத தாண்டி திமுகவ காப்பாத்தணும்னு சொல்லி தான் திமுகவே வொர்க் பண்ணிட்டு இருக்குது. அப்படின்னும்போது அத ஃபர்ஸ்ட் பார்த்தா போதும். திமுக தோத்து போனாலும் தமிழ்நாடே தோத்து போணும்னு சொல்றது இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஒரு மாரி எக்ஸாகரேட் பண்ண மாரி இருக்கு. அப்படி தமிழ்நாடே தோத்து போகுதுன்னா இத்தன கோடி மக்கள் ஓட்டு போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா, இப்ப நிராகரிச்ச ஓட்டுகள் எடுத்து பார்த்தா அது ரொம்ப இருக்கு. அதிகமா இருக்கு. அப்போ இவ்ளோ பேர் வந்து மாற்றம் வேணும், ஒரு புதுசா ஒருத்தர் வரணும்னு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டுருக்காங்க. பார்ப்போமே தாவேக்கா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இத தாண்டி ஏதாவது தப்பு பண்ணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா கேள்வி கேட்க தான் போறோம். மக்கள் என்ன சும்மாவா பார்த்துட்டு இருக்க போறாங்க? 5 வருஷம் சரியா ஒரு ஆட்சி பண்ணல. 2, 3 பெரிய இஷ்யூ ஆயிருச்சு. ஒரு 2 விஷயத்துல ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயி, ரொம்ப சுத்தமா கண்டுக்கவே இல்ல தாவேக்கா அரசு அப்படின்னா, அடுத்த 5வது வருஷம் அவங்கள தூக்கி போட்டு திரும்ப உங்கள தேர்ந்தெடுப்பாங்க. இல்ல அதிமுக தேர்ந்தெடுக்க போறாங்க. ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இதுக்குள்ள வந்துட்டு நம்ம முடிஞ்சா ஒரு எதிர்க்கட்சியா ஒரு அரசியல் பண்ணலாம். ஆனா இத வந்து ஒரு வன்ம அரசியலா மாத்தும்போது, திரும்பவும் வந்து ஒரு மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ஒரு அரசியலுக்குள்ள போற மாரி தான் இருக்கு. ஸோ அத மட்டும் பார்க்கலாம். ஸோ நீங்க பார்த்திருப்பீங்க. விஜய் எடுத்த இந்த முடிவு உங்களுக்கு எப்படி இருக்கு? சிஎம் விஜய் அவர்கள் எடுத்த இந்த முடிவு சரியான முடிவா இருக்குமா? அதிமுகவுக்கு நோ சொல்லிட்டு, இன்னைக்கு விசிகாவுக்கு எஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு சரியான முடிவா இருக்குமா? இத தாண்டி திருமாவளவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ தாவேகா அரசு மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், தாவேகா அரசு செய்யக்கூடிய விஷயங்கள், இத பத்தின உங்க கருத்து என்ன அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.